ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பண்ணலாம். வாணல்ல 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் வேக 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். வாணலில் இருக்க எண்ணெயே போதுமானதாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்ட பிறகு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் நல்லா சைடில் பிரிஞ்சு வரக்குள்ளே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட கத்திரிக்காவை நல்லா கலந்து விடுங்க. மூணு நிமிஷம் நல்லா கத்திரிக்காவை கலந்து விடுங்க. கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கக்குள்ளே கத்திரிக்காய் 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching.